ஜப்பானில் கிட்டத்தட்ட 21 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் டோக்கியோ நகரிலிருந்து பேராசிரியர் கண்மணி நமது நேயர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேடம். மேம் எப்படி இருக்கீங்க? இப்போ அங்க சூழல் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு மேம்? இப்போ நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களா? ஆக்சுவலா நாங்க இருக்கிறது வந்து ஈஸ்ட் சைட்ஸ், டோக்கியோல இருக்கோம். நிலநடுக்கம் ஏற்பட்டது மேற்கு பகுதியில, அந்த ஜப்பான் அந்த கோஸ்டல் ஏரியால தான் நடந்தது. அது அடுத்தடுத்து நிறைய நிலநடுக்கம் வந்ததுனால அது இன்னும் செட்டில் ஆகாம கொஞ்சம் சுனாமி வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த நிலநடுக்கம் ஃபர்ஸ்ட்லயே மேக்னிடியூட் 7.6 இருந்ததுனால தான் ரொம்ப கொஞ்சம் அவங்களுக்கு இவாக்குவேட் பண்ணிட்டாங்க. அங்க இருக்க அந்த ஏரியால நிகாத்தா தொயாமா இருக்கிற ஏரியால எல்லாம் எல்லாமே இவாக்குவேட் பண்ணிட்டதா தான் நியூஸ் போடுறாங்க. நாங்களும் தொலைக்காட்சியில தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் டோக்கியோல ஒன்னும் பிரச்சனை பெருசா இல்லைங்க. இது நார்மல் தான் இங்க. ஆக்சுவலா அதுக்குரிய அவங்க பாதுகாப்பெல்லாம் நல்லா தருவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, இமீடியட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க அந்த மக்கள் எல்லாம் இவாக்குவேட் பண்ணி ஒரு பெரிய கம்யூனிட்டி ஹால்ல எல்லாரையும் வச்சு அவங்க பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அடுத்தடுத்து அந்த பிளேட் செட்டில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டே இருக்கும். அது மேக்னிடியூட்லாம் கம்மி தான், லைக் 3 இல்ல 4 அந்த மாதிரி வந்திருக்கு. இப்ப ஆல்மோஸ்ட் செட்டில் ஆன மாதிரி தான் இருக்குங்க. பட் இப்ப மத்த வீடெல்லாம் கொஞ்சம் கோஸ்டல் ஏரியால அந்த கரையோரம் இருக்கிற வீடுகள் கொஞ்சம் பாதிப்பா இருந்திருக்கும். அதுக்கு அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே சரி பண்ணிடுவாங்க. இது கொஞ்சம் நார்மல் தான். இங்க கொஞ்சம் மேக்னிடியூட் ஜாஸ்தியா இருந்தா அவங்க இந்த தடவை 3 மீட்டர்ஸ் தான் சொல்றாங்க. ஒரே சில இடம் தான் 5 மீட்டர் இருக்கு, மத்தது 3 மீட்டர் தான் சுனாமி அலை வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கூட ரொம்ப பாதிப்பெல்லாம் இல்லைங்க. ஆனா கவர்மெண்ட் ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. இல்ல, இப்போ நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் பாதிப்பு இல்லை அப்படின்னு குறிப்பிடுறீங்க. எந்தெந்த பகுதிகள்லாம் பாதிப்பு இருக்கு? அந்த பகுதியில இந்தியர்கள்லாம் அதிகமா வசிக்கக்கூடிய பகுதிங்களா அது? இல்லங்க, இந்திய அதெல்லாம் எனக்கு தெரியல. பிகாஸ் நாங்களுமே தொலைக்காட்சி வழியா தான் பார்த்துட்டு இருக்கோம். நாங்க இருக்கிறது டோக்கியோ சைட்ல இருக்கிறோம். அதனால அது எங்களுக்கு அவ்வளவா தெரியல. அது அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட். நாங்க ஈஸ்ட் பக்கம் இருக்கோம், இது வெஸ்ட் பக்கம் நடக்குதுங்க. ஓகே மேடம், இணைப்புல அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி மேடம்.